பிரைஸ் தி லார்ட். கர்த்தருக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஞாயிற்றுக்கிழமையில உங்களை யாவரையும் சந்திப்பதில் நான் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே இந்த நாளில் இம்மட்டுமான எங்களை பாதுகாத்து வழிநடத்தி வந்த அவருடைய கிருபைக்காகவும் அவருடைய இரக்கத்திற்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளிலும் கூட ஏசாயா 58 அதிகாரம் 11 வசனம், கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்துமாவை திருப்தியாக்கி உன் எலும்புகளை நினமுள்ளதாக்குவார். நீ நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தைப் போலவும் வற்றாத நீரூற்றைப் போலவும் இருப்பாய். ஆமேன். இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவஜனமே, கர்த்தர் நம்மளை அனுதினமும் அவர் நடத்துகிறவராயிருக்கிறார். இந்த நாளில் நம்ம எவ்வளோ சம்பாதிக்கிறோம், எவ்வளோ இருக்குது, ஆனாலும் நம்முடைய வாழ்க்கையில் ஏதோ ஒன்று நம்ம இழந்திருக்கிற மாதிரி, நம்ம வாழ்க்கையில் சமாதானம் இல்லாமல் கடன் பிரச்சனைகளினால இந்த நாட்களில் பாருங்கள் எவ்வளோ பேருக்கு பசங்க படிக்கிறாங்க. அது மாத்திரமல்ல, ஒரு நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனாலும் வாடகை கட்ட முடியல, நல்லா சம்பாதிக்கிறோம் ஆனாலும் நிம்மதியான உறக்கம் கிடையாது, தூக்கம் இல்லை, நிம்மதியான ஒரு வாழ்க்கை இல்லாமல் ஏதோ நமக்குள்ள ஒரு போராட்டம், ஏதோ நமக்குள்ள ஒரு பிரச்சனை நம்மளை தொடர்ந்து வந்துன்னே இருக்கு இல்லைங்களா? ஆனாலும் பாருங்கள், கர்த்தர் நம்மளை என்ன சொல்கிறாரு, அவர் தினமும் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறாரு. நம்முடைய வறட்சியான காலங்களில் நம்முடைய ஆத்மாவை திருப்தியாக்குகிறவராக இருக்கிறார். நம்ம சம்பாதிக்கிறது இந்த காலத்தில் பாருங்கள், நம்ம சம்பாதிக்கிறது எதுக்குமே நமக்கு அது பத்துறது கிடையாது. ஆனாலும் 1ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதி வரைக்கும் நம்மக்கிட்ட கையில் காசு இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், நம்ம வீட்டில் சாப்பாட்டுக்கு தேவையானது இருக்கட்டும் இல்லாமல் இருக்கட்டும், பசங்களுக்கு எல்லாவற்றையுமே அவர் நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறார், அவர் நம்மளை போஷிக்கிறவராக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, நம்முடைய எலும்புகளை நினமுள்ளதாக்குறார். நமக்கு தேவையான உடல் சுகம், ஆரோக்கியம், பலன் அவர் நமக்கு நிச்சயமாக கொடுக்குறவராக இருக்கிறார். காலையில் நல்லா இருப்போம், திடீர்னு சாயந்தரம் நமக்கு உடம்புக்கு ஏதாவது ஒரு பலவீனம் வந்துடும், நம்ம கையில் காசு இருக்காது. ஆனாலும் கூட நமக்கு தெரியும், ஏசப்பா நம்மளை அதிலிருந்து விடுவிப்பார். அந்த நேரத்தில் தேவனுடைய வாக்குத்தத்தத்துக்கு நம்ம முதலாவது இடம் கொடுக்கணும். நம்மளுடைய உடம்புல ஏதாவது ஒரு பலவீனம் வருது அப்படின்னு சொன்னால் நம்ம அதை கண்டு பயப்படக்கூடாது. முதலாவது பயப்படுறதுனால அது நமக்கு இன்னும் அதிகமான ஒரு உடல் சோர்வை தருமே தவிர அதுலேருந்து நமக்கு வெளியே வர முடியாது. அதனால நமக்கு எந்த ஒரு நிலைமை வந்தாலும் முதலாவதாக கர்த்தரிடத்தில் அவர் நமக்காக படைத்த இந்த வேதகமத்தில் அநேக வாக்குத்தத்தங்கள் இருக்கிறது. நம்முடைய பலவீனத்தில் அவருடைய பலன் பரிபூர்ணமாக நமக்கு சுகம் கொடுக்கும் என்று சொன்னது போல, நம்முடைய பலவீன நேரங்களில் முதலாவதாக நம்மளுடைய வாக்குத்தத்தங்களை பேசணும். ஹாஸ்பிட்டலுக்கு போய் இது நம்ம செலவு பண்ணுறதை விட அவருடைய வாக்குத்தத்தங்கள் நம்மளுடைய சுகவீனத்தை பலவீனத்தை நிச்சயமாகவே அது மாற்றும். அது மாத்திரமல்லாமல் நம்முடைய தோட்டத்தை நீர்ப்பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரூற்றை போலவும் இருப்பாய். யார் நமக்கு என்ன வேணால் சொல்லட்டும், ஐயோ அவங்க பாரு இன்னும் இப்படி இருக்கிறாங்க அப்படி இருக்கிறாங்க. மனுஷங்க இருக்கிறதே மனுஷங்களை குறை சொல்ல தான். எந்த ஒரு மனுஷங்களுமே மனுஷங்களை தேற்ற மாட்டாங்க, அவங்கள ஆற்ற மாட்டாங்க. ஆனாலும் கூட கர்த்தர் எல்லா நிலைமையிலும் நம்மளோட கூட இருக்கிறவராக இருக்கிறார். இந்த வார்த்தை உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் நிச்சயமாகவே இந்த ஓய்வு நாளில் ஆசீர்வாதமாக இருப்பதாக நாம் செபிக்கலாம். அன்பின் பரலோக நல்ல பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த ஞாயிற்றுக்கிழமையில ராஜா அப்பா, எல்லாம் சபைகளுக்கு சென்று இந்த நாளில் சேர தகப்பனே உனக்கு நன்றி. கிருபையாய் உடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொண்டு சேர என் தேவன் செய்த மகா கிருபைக்காக நன்றி அப்பா. அப்பா, இந்த வார்த்தையை சொன்னது போல தகப்பனே, பிள்ளைகளுக்கு எந்த ஒரு குறைவுகள் வராதபடிக்கு எல்லா குறைவுகளை கிறிஸ்து இயேசுவுக்குள்ள நீர் நிறைவாய் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம் தகப்பனே. எல்லாமே ஏசப்பா. அப்பா, அது ராஜா மாதம் தொடக்கத்தில் சம்பாதிக்கிறது அந்த மாதம் முழுவதுமா ஏசப்பா. அப்பா, அது எப்படியோ கடந்து போகிறது ராஜா. ஆனாலும் கர்த்தாவே, நீர் எங்களோட கூட இருந்து எங்களுடைய எல்லா தேவைகள் நீர் சந்திக்கிறவராக இருக்கிறீங்க. இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் என் தேவ ஆவியானவர் அப்பா, அவங்களுடைய சூழ்நிலைமைகளை நீர் மாற்ற வேண்டுமாய் செபிக்கிறோம். பொறுப்பெடுத்துக் கொள்ளும், ஆசீர்வதியும், பலப்படுத்தும். இயேசுவின் நாமத்தினால் செபிக்கிறேன் சொன்ன பிதாவே, ஆமென். காட் பிளஸ் யூ. உங்களுக்கு ஏதாவது ப்ரேயர் ரிக்வெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாக நான் உங்களுக்காக ஜெபிக்கிறேன்.